நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களுக்கு யாரு? யாருன்னே தெரியாது. அஞ்சனா எப்போ வருவான்னு ஏதாவது சொன்னாங்களா? டைம்லாம் சொல்லல. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல. இன்னைக்கு அந்த ஆள் கண்டிப்பா ஏமாத்த மாட்டார்ல. சேச்சே, ஏமாத்த மாட்டான். அஞ்சனாவே என்கிட்ட பேசினான்னு. ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. ஆமா, கல்யாணம் சொன்னபடி 27ஆம் தேதி நடக்குமா? வேண்டாண்ணே, இன்னொரு நல்ல நாளை பார்க்கலாம். அம்மாவுக்கு பிடிச்ச நாள்லயே பண்ணிடுவோம். நான் இனிமே அடம்லாம் பிடிக்க போறதில்லைண்ணே. அம்மாவோட சந்தோஷம்தான். அதான் நல்லது. அம்மா பிள்ளைக்குள்ள எதுக்கு வீண் சண்டை? அஞ்சனா வந்தோன்னே எல்லாம் சால்வ் ஆகிட போகுது. இந்தாங்க மருந்து. நீங்க இந்த பேஷண்ட்டுக்கு யாரு? ரிலேஷன். எந்த வகையில ரிலேஷன்? தங்கச்சிங்க. ஓன் சிஸ்டரா? ஆமா, சொந்த தங்கச்சி தான். இந்தாண்ணா பர்ஸ். பில் போக மிச்ச பணம் இதுல இருக்கு. நீ கிளம்புறியா? கிளம்புறதா இருந்தா கிளம்பு. அப்படியே விட்டுட்டெல்லாம் போக முடியாது. அப்ப பர்ஸை நீயே வச்சுக்கோ. இனியும் தேவைப்படும்ல. வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிடு. இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ஆழமா வெட்டுப்பட்டிருக்கு. ஸ்டிச்சஸ் போட்டா சரியாயிடும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க கிளம்பிக்கலாம். அதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்னும் இல்ல. அண்ணனை அந்த அளவுக்கு பிடிக்குமா? கவலைப்படாதீங்க, சரியாயிடும். ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? அவனுங்கெல்லாம் அப்படித்தானே. ஏற்கனவே ஏமாத்தின மாதிரி ஏமாத்திடுவாங்களோ? அப்புறம் ஏன் நம்மகிட்ட அப்படி சொல்ல போறாங்க? அதுவும் சரிதான். கால் பண்ணா லைனே போகல. என்னாச்சு மனு? அஞ்சனா இன்னும் வரலையா? இப்போ வந்துருவோமா? எப்போ? டைம் தெரியல. இந்த மாதிரி கடத்தல் வேலை பண்றவனுங்கெல்லாம் ஃப்ராடா தான் இருப்பாங்க. 5 கோடி ரூபாவை நீ வீணடிச்சிட்ட மனு. அது மட்டும் இல்லாம அவளை பார்த்ததா என்கிட்டயே போய் சொல்றான். அதுக்கப்புறமா இன்னொரு போய் அவ இவங்கிட்ட போன்ல பேசினாலாம். இது எல்லாமே உண்மைமா? நீ சொல்றது எல்லாம் நான் நம்பினாதான் உனக்கு சந்தோஷம்னா நிச்சயமா நான் நம்புறேன். இந்த மாதிரி கடத்தின பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்புவானா? அப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கணும்ல. நான் தான் 5 கோடி ரூபாய் கொடுத்தேன்ல. ச்சே, என்ன மனு, கடத்த சொன்னவங்க உன்னை விட இன்னும் அதிக பணம் கொடுத்துருக்கலாமே.
அவளை இன்னைக்கு நான் கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். அப்ப நீங்க நம்புவீங்களா? நானும் அஞ்சனாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அஞ்சனாவை மனுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு மனசுக்குள்ள அவ வரமாட்டாளோன்னு தோணுது. அவ கண்டிப்பா வருவான்னு, கண்டிப்பா வருவா. இந்தாங்க ஜூஸ், கேன்டீன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், குடிங்க. உங்களுக்கு நான் செருப்பும் வாங்கிட்டு வந்தேன். ஷூஸ் போடாதீங்க. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத கஷ்டம்லாம்? கஷ்டப்பட்டே வாழ்றது எனக்கு பழகின ஒண்ணு. சரி அதை விடுங்க, உங்களுக்கு பசிக்கும்ல, நான் கேன்டீனுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவா. எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்க உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கலாமே, ஏன் போடாம விட்டாங்க? ரொம்ப டயர்டா இருக்கா? இல்ல. யார் இந்த பொண்ணு? இவ இன்னும் எனக்கு கேள்விக்குறியாவே இருக்காது. இப்படி ஒருத்தரால நேசிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பொண்ணு என் உயிரை காப்பாத்தினா. ரொம்ப வலிக்குதா? இல்ல. மரத்து போக இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அந்த டைம் முடிஞ்சதும் வலி ஆரம்பிக்கும். பெயின் கில்லரும் கொடுத்துருக்காங்க. நீ நினைச்சிருந்தா அங்க இருந்து அப்படியே ஓடி போயிருக்கலாமே. நீ ஏன் அப்படி பண்ணல? அதை யார் வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாம எப்படி ஓட முடியும்? நான் உன்னை கொல்ல கடத்திட்டு வந்தவமா. நான் உங்களை அப்படி பார்க்கல. ஒரு உயிர், அது யாரோடதுங்கிறது எனக்கு விஷயமே இல்லை. நண்பனோட உயிருக்கும் எதிரியோட உயிருக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன? உன் எதிரியையும் நேசின்னு ஏசு சொல்லியிருக்காரு. இந்த எதிரிய நீ நேசிக்கிறியா? உங்களை நான் என் எதிரியாவே நினைக்கல. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சில நேரங்கள்ல நாம எதிரியா நினைக்கிறவங்க தான் ஒரு நாள் நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு உயிரை அழிக்க உங்களால எப்படிங்க முடியுது? ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் போதுதான் நம்ம மனுஷனாவே ஆகுறோம். உங்களுக்குள்ளேயும் அந்த மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனை பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன். மேடம், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பில்லு கட்டிட்டீங்கன்னா கிளம்பலாம். சரிங்க, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க பர்ஸ் எடுத்துட்டு போறேன். இன்னும் வரலையே. இதுக்கப்புறம் அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு. அவன் மறுபடியும் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். வருவா சார், என் மனசு அப்படிதான் சொல்லுது. ஹலோ, நான் ஷாஜி, அருவா ஷாஜி. எங்கடா அவளை அனுப்புறேன்னு சொல்லிட்டு? அனுப்புறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? அங்க எதுக்கு? அஞ்சனாக்கு உடம்பு முடியலையா? எனக்கு தான் முடியல. அஞ்சனா என் கூட தான் இருக்கா. வந்தா கூட்டிட்டு போகலாம். நம்பலாமா? நம்பலாம். பாஸ்கரன், அவ இப்ப வரப்போறா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ராஜு தான் கால் பண்ணா. சார், நானும் கூட வரவா? வேண்டாண்ணே, நான் போய் கூட்டுறேன். டேய் ரகு, கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. அப்புறம் இன்னொரு விஷயம், பில்லெல்லாம் கட்டியாச்சு. நீ வீட்டுக்கு போகலையா? முதல்ல பேஷண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்னாச்சு? எனக்குள்ள எங்கேயோ மனுஷத்தன்மை இருக்கு. பார்த்து மெதுவா. மெதுவா நடங்க.
வச்சா ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம். சரி பரவாயில்ல. அப்படின்னா காலை கீழே வைக்காதீங்க, நான் உங்களை பிடிச்சுக்கிறேன். வாங்க. பார்த்து பார்த்து. மெதுவா வாங்க. இங்க உட்காருங்க, வாங்க. மெதுவா. நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். இந்த காலை வச்சுக்கிட்டு நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம். செப்டிக்கானா பெரிய பிரச்சனை ஆயிடும். என் ஆளுங்க வர்றாங்க, அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ அந்த சாமிக்கும் மேலமா? புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கடவுள் கூட கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு, ஆனா நீ அன்பு காமிச்சு பாதுகாக்கிற. சார் யாரு? எல்லாரையும் கொல்றவராச்சே, அந்த தைரியம் எங்க போச்சு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்குள்ள இருக்க நல்ல மனுஷன் வெளியில வரான். எனக்கு அவனுக்கு தெரியப்படுத்தினதே நீதான். உண்மையிலேயே நீ யாரு? எமோஷன்லாம் வேண்டாம். நான் எப்பவுமே இப்படிதான். நான் வேணும்னா 24 மணி நேரமும் அழுவேன், ஆனா யாரையும் அழ வைக்க மாட்டேன். காலில் எப்படி அடிபட்டுச்சு? இவ ஏதாச்சும் பண்ணாளா? ஏய், என்னடா முட்டாள் மாதிரி கேள்வி கேட்குற? அப்படி இருந்தா அவங்க நிப்பாளா? அப்புறம் எப்படி? எல்லாத்தையும் சொல்றேன்டா. சரி வானே போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அஞ்சனாவை அனுப்பி வைக்கணும். இவளை அனுப்ப போறீங்களா? இவன் நினைச்சா எப்பவோ போயிருக்கலாம். இவளை சரியான இடத்துல ஒப்படைக்கணும். சார், நான் தான் வர சொன்னேன். மனு சார், are you okay? கூட்டிட்டு போங்க. இவ ஒரு பொக்கிஷம், வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத சொத்து. மன்னிச்சிருங்க, நான் வேற என்ன சொல்றது. ரகு, பணத்தை எடு. நீ கொடுத்த பணம் இதில் இருக்கு, எனக்கு வேணாம். ரகு, இதை எடுத்து அங்கே காரில் விடா. சரி அஞ்சனா, கிளம்பலாம். போயிட்டு வரேன். என்னை நீ வெறுக்கலாம், ஆனா சபிக்காதம்மா. கண்டிப்பா மாட்டேன். இந்த மாற்றத்துக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். போயிட்டு வரேன். சரி.
இதுதானே உங்க தங்கச்சி? கொண்டா. உங்க தங்கச்சிண்ணே. இப்போ போனவதாண்டா என் தங்கச்சி. போய் பார்க்கலாமா? பார்த்தாச்சு இல்லடா. அப்போ தங்கச்சின்னு தெரியாதுல்ல? அவளுக்கு தெரிய வேணாம். என் மனசுக்குள்ளேயே நான் பத்திரப்படுத்திக்கிறேன். ஒரு பெரிய வனவாசத்துக்கு அப்புறமா நீ இப்ப திரும்ப வந்திருக்க. பூனையும் அப்படிதான். எந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாலும் 2 நாள் ஆனா திரும்ப வந்துடும். சரி, அந்த ஆளுக்கு என்னாச்சு? என்ன இன்னொரு ரவுடி கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினைச்சு என்ன கூட்டிட்டு போனாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. அந்த ஆளு சாஜியை வெட்டிட்டாரு. நான் நினைச்சிருந்தா அப்பவே தப்பிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு மனுஷ உயிர் தானே, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்ப. ஆமா. ஏற்கனவே ஒருத்தனை நடு ரோட்ல வெட்டி போட்டப்ப காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவனி. அந்த ஆள் இப்ப எங்க இருக்காருன்னு கூட தெரியல. எங்கேயாவது இருப்பாரு. நமக்கு தான் அவர் யாருன்னு தெரியாது. இந்த அருவா சாஜிக்கும் நல்ல குணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணாதமா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி புதுசா நம்ம ஆரம்பிக்கலாம். நாம இப்ப எங்க போறோம்னு தெரியுமா? ஹாஸ்டலுக்கு தானே? இல்ல, வீட்டுக்கு. நீ காணாம போனதுக்கு அப்புறம் இங்க ஏகப்பட்ட மாற்றம் ஆயிடுச்சு. அம்மா கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நான் தான் கால் பண்ணப்ப சொன்னேன்ல. என்ன திடீர் மாற்றம்? ஒரு யுத்தத்துல 2 பேரால ஜெயிக்க முடியாதுல்ல, அதனால அம்மா தோத்துட்டாங்க. எனக்காக வேணும்னே தோத்துருப்பாங்க. வேணும் தான் தோத்திருக்கணும். சரி, இருக்கட்டும். ஹனிமூன் எங்கன்னு முடிவு பண்ண வேண்டாமா? முதல்ல வீட்டுக்கு போலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மூன் சன்னலாம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இப்பவும் சந்தேகமா இருக்கா? என் விஷயத்துல இது வரைக்கும் நல்லது நடந்ததே இல்லை. வீட்டுக்கு போனதும் நீ அவே புரிஞ்சுப்ப. அண்ணே அண்ணே பார்த்துருங்கண்ணே. ஏய் புறா பார்த்து வாங்க. மெதுவா வாங்க. பார்த்துறேன். மெதுவா வாங்க. பார்த்து. ரொம்ப வலிக்குதானே? வலிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை விட பல மடங்கு வலி என் மனசுல இருக்கு. யாரை நான் தேடி அலைஞ்சனோ அந்த சாமியை தான் நான் கொலை பண்ண பார்த்துருக்கேன். அதை நினைச்சாதான் மனசெல்லாம் தணலா கொதிக்குது. எல்லாம் சரியாயிருண்ணே. சாமியவே மதிக்காம நடந்தவன் தான் நான். ஆனா அந்த சாமி என் கூடவே இருந்திருக்கா. என் தங்கச்சி சாமிடா. தங்கச்சிய போய் பார்க்க வேணாமா? வேணாம். இப்ப அவ என் மனசுல அவ முழுசா என் தங்கச்சியா ஆட்சி பண்றா.
நான் இப்போ ஏதாவது போய் சொன்னா அவ என்னை வெறுப்பா பார்த்தாலே போதும். என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுடா. இந்த பேப்பர் விளம்பரம் ஏற்கனவே வந்தது தானே, அதை நான் எடுத்துகிட்டு வரும்போது சுரேஷ் அண்ணன் கேங்க என்னை லாக் பண்ணிட்டாங்கண்ணே. எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டேண்ணே. ஆண்டி, நான் 2 நாளாவே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷாஜி நம்மளை ஏமாத்திட்டானா? எப்படி சொல்ற? ஒருவேளை அவளை கொல்லலையோ? கொல்லாம அவன் நம்மளை ஏமாத்தி இருக்கலாம்ல. அவளை கொன்னதா சொல்லி நம்மள ஏமாத்திட்டான். அவனை மன்னிச்சு விட்டுறலாமா? சோனா, நீயும் அந்த வீடியோவை பார்த்தல? பார்த்தேன். ஆனா ஏய், இந்த ஆனாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன நல்லா அடிக்கணும். எல்லா தீர்மானத்துக்கும் தேவை ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான். நான் என்னோட சந்தேகத்தை சொன்ன அவ்வளவுதான். உன்னோட மூளைய வைரஸ் நல்லா பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போய் டாக்டரை பாரு. என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நீ டென்ஷன் ஆகிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த எல்லா சம்பவமே எனக்கு தெரியும். உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. பி ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் நான் சந்தோஷமா இல்லை. நான் எதையும் எதிர்பார்க்கல. நடக்கிறது நடக்கட்டும். அதுவும் ஒரு சுகம் தானே இல்ல? அஞ்சனாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நீ எத்தனை முறை போயிட்டு வருவ? 5 கோடியை வேற வேஸ்ட் பண்ணிட்ட. தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்கல்ல. எத்தனை முறை தட்டணும்னு சொன்னாங்களா? நீ தட்டிக்கிட்டே இரு. திறந்தாலும் திறக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவ இருக்க மாட்டா. நான் அம்மாவோட பேசும்போது நீ பேசாம இருன. அம்மா, அவ வந்துட்டாளா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்க விடுங்க. நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்கல்ல? கொடுத்த வாக்க நான் காப்பாத்தாம இருந்திருக்கேனா? அதெல்லாம் செய்வீங்க. அஞ்சனா கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா பண்ணி வைப்பேன். அதுல என்ன உனக்கு டவுட்? அவ முதல்ல வரட்டும். அவ வந்தா குறிச்ச தேதியில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மல்லிகா வாக்கு கொடுத்துட்டானா உயிரே போனாலும் காப்பாத்தாம விட மாட்டா. அஞ்சனா, ஆண்டி, வா, பயப்படாத. ஏய், இப்போதான் அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது அதை நிறைவேற்றிடுவாங்க. ஒரு பெரிய சாப்டர் இப்ப முடிய போதுமா? கல்யாணங்கிற புது சாப்டரை ஆரம்பிக்கலாம். என்னம்மா? சுஜா, அஞ்சனாவை ரெஸ்ட் எடுக்க நீ கூட்டிட்டு போமா. போமா. வா அஞ்சனா. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எனக்கு பசிக்குது, நல்லா சாப்பிட போறேன்.
அந்த சாஜி என்னை ஏமாத்திட்டான். அப்பண்ணா நான் இன்னைக்கு வெளியே தானே. சாரதாக்கா, சோனா மேடத்துக்கா இல்ல அஞ்சனாவுக்கா, யாருக்குக்கா சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் சோனா மேடத்துக்கு தான். ஃபுல் சப்போர்ட்டா? என்ன கல்லால அடிச்சா கூட சப்போர்ட்டை மாத்திக்க மாட்டேன். அஞ்சனா இனி வரப்போறதோ இல்ல. அவளை அவனுங்க தூக்கிட்டு போய் கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க, இல்லைன்னா வித்திருப்பாங்க. கொன்னு இருக்கதான் வாய்ப்பு அதிகம். என்னென்ன பந்தா பண்ணா? தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்தவ முதலாளி அம்மாவா? அவ சாப்பிட்ட பிளேட்டை நான் கழுவணுமா? இனி நான் நிம்மதியா இருப்பேன். அஞ்சனா வந்தா நிம்மதியெல்லாம் போயிடும். ஆமா, ஆனா அவதான் வரமாட்டாளே. வருவா. வருவாளா? வருவா இல்லக்கா, வந்துட்டா. அஞ்சனா இங்க வந்துட்டா. நீ போய் தானே சொல்ற. வாங்கக்கா, நான் காட்டுறேன். கெஸ்ட் ரூம்ல இருக்கிறா. சுஜா, நான் உன்கிட்ட சொன்ன எதையும் அவகிட்ட சொல்லிடாத. நான் சொல்லுவேன். சுஜா, இந்த வீட்டை போல நிம்மதியான வேலை வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க இருக்கணுமா வேணாமான்னு அஞ்சனா முடிவு பண்ணுவா. காலை வாரி விட்டுறாதடி. இனி அஞ்சனாவை பத்தி நல்லதா தான் சொல்லணும். அது எனக்கு தெரியாதா? நான் ஒன்னு சொல்லவா? அஞ்சனா மாதிரி. அஞ்சனா மேடத்தை. ஆமா, அஞ்சனா மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் நம்மள மாதிரி தொழிலாளியா இருந்துட்டு முதலாளியானவங்க. நமக்கெல்லாம் அது பெருமை தானே. இது எதுக்குக்கா? ஜூஸ் போடுதா? அஞ்சனா மேடத்துக்கு தான். நல்லா தட்டுங்க. பிரதீபாமா எங்க போனாங்க? அஞ்சனா, நினைச்ச மாதிரியே நீ வந்துட்டம்மா. எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்க இல்லம்மா, அதனாலதான் நான் வந்துட்டேன். உனக்காக நான் வேண்டிக்காம இருப்பேனா? உன்னை அவங்க சித்திரவதை பண்ணாங்களா? இல்ல. இனி நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் மனு கிட்ட சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க தானே இருப்ப. உங்களை விட்டுட்டு போவேனா? உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க எனக்காக தினமும் சாமி கும்பிட்டுருப்பீங்க, அது எனக்கு தெரியும். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, அவங்க என்னை எதுவுமே பண்ணல. ஆஹா, அத்தை கையை விடாம பிடிச்சிட்டு இருக்க. இனிமே நீங்க தினமும் இப்படியே பேசிக்கலாமே. அத்தை, அஞ்சனாக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் போய் காட்டிட்டு வந்துடுறேன். அஞ்சனா வா. நான் போயிட்டு வந்துடுறேன்.
பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க? தோ பாஸ்கர் மாமா. ஏமா அழற? அதான் வந்துட்டல்ல, இனிமே நீ சந்தோஷமா இருக்கணுமா? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நீ காணாம போன அன்னைக்கே மனுஷார் கூட நான் இங்க வந்துட்டேன். நாங்க உன்னை தேடாத இடமே இல்லை. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ அந்த அருணை பார்க்க போன. நான் கட்டாயப்படுத்தினதுனால தானே நீங்க என்ன அனுப்புனீங்க. இல்லைனாலும் அவங்க என்ன கடத்தி இருந்திருப்பாங்க. அதுதான் என் விதி. கடவுள் அப்பப்போ என்ன எதுலயாவது சிக்க வைப்பாரு, அப்புறம் என்ன காப்பாத்துவாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தோம் உன்னை பத்திரமா காப்பாத்திட்டாருல. அந்த சாமிக்கு உன்னை அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு இப்பவும் புரியாத ஒரு விஷயம் இருக்கு மாமா. எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதே இல்லை. அப்புறம் எதுக்கு என்ன கொல்ல சொல்லியிருப்பாங்க? என் மேல யாருக்கு எவ்வளவு வெறுப்பு? அதெல்லாம் மறந்துருமா. இனி நல்ல காரியம் எல்லாம் நடக்க போகுதுல்ல. அப்புறம் நான் இன்னைக்கே கிளம்புறேம்மா. இன்னைக்கே வா. என் கூட 2 நாள் இருந்துட்டு போங்க மாமா. வீட்டுல அவன் தனியா இருப்பான்னு தெரியலம்மா. நான் இல்லாததுனால அவன் ஒழுங்கா படிச்சிருக்கவே மாட்டான். பாஸ்கர் மாமா இன்னைக்கே கிளம்புறாராம். அவர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. போனாலும் உடனே கல்யாணத்துக்கு திரும்ப வரணும்ல. கல்யாண விஷயத்தை பத்தி நான் தான் சொல்லியிருக்கேன்ல. மேடம் முழுசா சம்மதிக்காம நான் ஒத்துக்க மாட்டேன். மேடம் ஒத்துக்கிட்டாங்கம்மா. ஆமா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அத மேடமே சொன்னாதான் நான் நம்புவேன். அதுவும் சீக்கிரமா நடக்கும். அந்த தரகரை திரும்பவும் நம்பினதுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டான். அந்த கல்யாண விஷயம் முடிஞ்சதுமே அவனை கட் பண்ணி விட்டுருக்கணும். 10 கோடி ரூபாய் பணம் போச்சு. மனு வேற 5 கோடி கொடுத்துருக்கான். அவனுங்க அவளை கொண்டு இருக்க மாட்டானுங்கன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டல. ஆனா அந்த வீடியோ அது பிளான் பண்ணி ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அஞ்சனாவும் அதுக்கு கோஆபரேட் பண்ணிருப்பா. இல்லனா எப்படி எடுக்க முடியும்? ஆண்டி, இனி என்னோட விஷயம் யோசிக்கலாம் சோனா. ஆண்டி. மேடம், நான் கிளம்புறேன். வீட்டுல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சரி பாஸ்கர். இனி அடுத்தது கல்யாணத்துக்கு வேற எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட நானும் அம்மாவும் வருவோம். என்ன கூப்பிடலாம் வேணாம், நானே இங்க வந்துடுவேன். சரி, அப்ப நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. ஆமா, அஞ்சனா நான் அவளை கூட்டிட்டு வரும்போது ஒரு விஷயம் சொன்னான். அம்மாவோட சம்மதம் இல்லாம அவ கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டாளா. நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல. இனி மாற மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, அத நீங்களே அவகிட்ட சொல்லுங்களேன். சொல்றேனே. சரிம்மா. ஆண்டி, இப்போதைக்கு வேற வழி இல்ல. அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல மாமா? இல்லம்மா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனுஷர் தான் இருக்கார்ல, அப்புறம் என்ன? மாமா, நீங்க கூட இருந்தா நான் தைரியமா இருப்பேன். ஓ, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஓ, மாமாவோட பிரசன்ஸ் அதானே? சரி, அதெல்லாம் விடு. பிளான்டேஷன்ல யார்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்? எல்லா அக்காக்களையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. போன உடனே அவங்க அதை தான் கேட்பாங்க. அப்புறம் பாட்டியை போய் பாருங்க. அப்புறம் குட்டீஸ் எல்லாரையும் நீங்க தேடி போய் பார்த்து நான் கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் சொல்றேன். நான் போயிட்டு வரேம்மா. சீக்கிரம் வந்துருங்க. சரி. மாமா, வரேம்மா. போயிட்டு வாங்க.
தூக்கின்னு வந்திருக்காங்க. யாரையோ தூக்கணுமா? முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அஞ்சனாவை கொல்ல வாங்கின 10 கோடியை திருப்பி கொடுத்துடலாம். தங்கச்சியை கொலை பண்ண கொடுத்த பணம் பாவத்துக்கான சம்பளம். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா ஓகே தானே? நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நாளைக்கே மேடத்தை போய் பார்க்கணும். நான் மட்டும் போறேன். சரிங்கண்ணா. உங்க அஞ்சனாவோட பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? பிறந்ததுல இருந்து சாகுன வரைக்குமான பயணம். அதுக்கு நடுவுல நடக்கிறது எல்லாமே பிரச்சனை தான். என்ன அஞ்சனா, அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? சும்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதனால தினமும் பேசுவேன். அப்பா என் கூடவே தான் இருக்காரு எப்பவும். நீ சும்மா தான் வந்தியா சுஜா? வேற ஏதாவது வேணுமா? பால் தேனோவா? பாலும் தேனும் இந்த வீட்டுல ஆறா ஒழுகும்னு நினைச்சு நான் இங்க வரல. இப்பவும் ஏன் வருத்தப்படுற? கல்யாணம் ஆக போகுது, இப்போ நீ சந்தோஷம் தானே படணும். நான் அதெல்லாம் இன்னும் நம்பல. என் வாழ்க்கையில நான் நடக்கும்னு ஆசைப்பட்ட எதுவும் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நடக்கும்போது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம். சந்தோஷம்னாலும் ஓகே தான். எதிரா நடந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். உங்க கல்யாணத்துக்கு மேடம் தான் ஒத்துக்கிட்டாங்களே. சுஜா, நம்ம வேற ஏதாவது பேசலாமா? பிரதிபாமா தூங்கிட்டாங்களா? இல்ல, 11 மணி ஆகும். நீ வேணும்னா உன்னோட வீட்டுக்கு போயிட்டு வாயே. பிரதிபாமாவை நான் பாத்துக்கிறேன். என்ன, என் மேல நம்பிக்கை இல்லையா? முழு நம்பிக்கை இருக்கு. நான் இனிமே உன்கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. அடுத்தவங்க விருப்பத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? மனுஷர் வந்துட்டாரு. இப்பதான் அண்ணனை பஸ் ஏற்றி விட்டு வரேன். உன்னை கஷ்டமே படுத்தாம பார்த்துக்கணும்னு சொன்னாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த காலியான இடத்த அன்பாலி அவரை நிரப்பிட்டாரு. நானே வேண்டான்னு சொன்னாலும் அவர் போக மாட்டாரு. சில உறவுகள் அப்படிதான். எனக்கு உண்மையிலேயே ஒரு மாமா இருந்திருந்தா கூட இவ்வளோ அன்பா இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் என் பாஸ்கர் மாமா. அவரை பத்தி பேசும்போதே இவ்வளோ எமோஷன் ஆகுற? ஆமா, ஆனா அது உங்களுக்கு புரியாது. அனாதையா தனியா நிக்கிற ஒருத்தருக்கு தான் அது புரியும். அதுவும் ஒரு பொண்ணுக்கு. இப்பவும் அனாதை தான் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு தான் நான் இருக்கேனே. நம்பிக்கை இருக்கு. முழுசா நம்புறியா? ஓ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பயாவது என்ன முழுசா நம்புறிய? I love you. சரி, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.